மோடி பாஜக இப்படின்னு சொல்ல தாவேகாக்கு பயம். ஆனா தாவேகா விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பயம் சொல்லி காலையில இருந்து எல்லாருமே கம்யூனிஸ்ட் தலைவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. இவ்வளவு கேள்விகளுக்கு அப்புறமா இப்பதான் சண்முகம் அவர்கள் ஃபார்முக்கு வந்திருக்காரு. கரெக்டான பாயிண்ட புடிச்சு உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் வேணுமா இல்லைன்னா அதிகாரிகள் வேணுமான்னு சொல்லி நேரடியாக முதலமைச்சர் விஜய பார்த்து சரமாரியான கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 22ஆம் தேதி காலையில தமிழக அரசு சார்பாக, அதாவது நீங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்க, ஓகே, இப்ப நாங்க ஆட்சி அமைத்து விட்டோம், இதுக்கு மேல என்னங்க வேணும், அதாவது நாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளை முடக்குவதற்காக இப்ப சமீபத்துல 2 நோட்டிபிகேஷன் தாவேகா அரசு தரப்புல இருந்து வெளியாச்சு. இந்த 2 நோட்டிபிகேஷனை எதிர்த்து இன்னைக்கு சிபிஎம் கட்சி தொடர்பான கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்க. இந்த போராட்ட காலத்துல இருந்து நீங்க விஜயன் சொல்றதுக்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லி இந்த புள்ளிக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 2 நோட்டிபிகேஷன் என்ன, எதற்காக இந்த போராட்டம் என்பதை ரொம்ப ஷார்ட்டா பார்த்தலாம். 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா அரசுடைய ஆட்சியின் கீழே குஜிலியம்பாறை வட்டாட்சி பகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, அந்த வட்டாட்சி உட்பட பகுதிகளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தரார், ஒரு அறிக்கை என்பது வெளியாகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குஜிலியம்பாறை வட்டாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய டேட்டா என்பது நீங்க விரைவாக எடுக்கணும். யாரெல்லாம் இடதுசாரிகள், அவங்களுடைய பேரு, போன் நம்பரு, இது எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். எப்போனா டைம்லாம் கிடையாது, ஈவினிங்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்க சப்மிட் பண்ணலன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதே நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியாகுதா. இதுவே பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுகளை முடக்கும் விதமான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு போலீஸ் இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பேரை இப்படிதான் அவங்க தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் இந்த ஏரியால அடிக்கடி இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுறான்னு சொல்லி அதுல ஒரு லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேகரிச்சு வைப்பாங்க. நான் இப்ப அந்த ஏரியால ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது யாரெல்லாம் அந்த ரவுடி லிஸ்ட் கொடுப்பா, யாரெல்லாம் முளமாரித்தனம் பண்றான்னு சொல்லி அந்த லிஸ்ட் வச்சு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்படிதானே இப்ப தாவேகா அரசு பண்ணக்கூடிய முயற்சியாக பார்க்கப்படுது. இப்படி யாரெல்லாம் குற்றம் பண்ணுவாங்களோ அவங்களாம் போய் லிஸ்ட் எடுக்கக்கூடிய அதே ஸ்டைல்ல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் யாரு, அதெல்லாம் நீங்க டீடைல் எடுத்து கொடுங்க, அதுவும் ஈவினிங்குள்ள சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்கு? அப்போ இது கம்யூனிஸ்டுகளுக்கு விடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது, ஒரு வார்னிங்கா கொடுக்குறாங்க. நாளைக்கு நீங்க போராட்டம்லாம் நடத்தக்கூடாது, அப்படி நடத்துனீங்கன்னா பாருங்க நான் மிரட்டுருவாங்க, நான் கண்காணிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சிம்பிளா சொல்லப்போனா நாளைக்கு கம்யூனிஸ்டுகள் ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த பகுதியில யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகள், அதுக்கு முன்னாடி அவங்களை முடக்குவதற்கான வேலைகள் தான், அப்ப மிரட்டுவதற்கான வேலைகள் தான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினரை முடக்குவதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் வெளியாச்சா. அதே சமயத்துல பார்த்தோம்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் இதுவாது வட்டாட்சியர்கிட்ட இருந்து வந்துச்சு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, கல்லூரி கல்வித்துறையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் அனுப்புறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்டு வர சொல்றாங்க, இடதுசாரிகள் கட்சியுடைய மாணவ அமைப்புகளா இருக்கிறாங்களே அந்த அவர்கள் போராடக்கூடிய போராட்டங்களிலும் சிஜேபியினர் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களிலும் மாணவர்கள் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி இதுக்கு எதிராக ஒரு குழுவை அமைங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்குமே இதுவாது வட்டாட்சியர் கொடுக்குறாருன்னா அந்த குஜிலியம்பாறை அந்த வட்டாட்சியில மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நான் இங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இப்படிப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ எல்லாருக்குமே கோபம், அதாவது இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள், இந்திய சங்க மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்துச்சு. எவ்வளவோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மாணவர் அமைப்புகள் எல்லாருமே இருப்பாங்க, குறிப்பிட்டு நீங்க எதற்காக இடதுசாரிகள் கட்சின்னு மென்ஷன் பண்றீங்க? அப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்க எல்லாருமே ஜனநாயக ரீதியாக நாங்க போராடக்கூடிய மாணவர்கள், எங்கெல்லாம் போராட்ட களத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாருன்னு சொல்லி கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் இறுதியாக பார்த்தோம்னா கட்சி சார்ந்த ஒரு பெரிய போராட்டத்தையே இன்னைக்கு சிபிஎம் கட்சியினர் அறிவித்திருந்தாங்க. சரி, இந்த அறிவிப்பு, இந்த போராட்டத்தினோட வடிவம், இந்த போராட்டத்துல யாரை நோக்கி இந்த போராட்டத்தை நடத்துறீங்க, இது எல்லாமே தான் இன்னைக்கு பெரிய பேச்சு பொருளாக மாறிச்சு. தோழர் சண்முகம் அவர்கள் ஒரு பதிவு போறார். அதுல என்ன சொல்றாருன்னா, தலைமை செயலாளர் சாய்குமார் இருக்கிறார்ல, அவரை நீங்க பதவி நீக்கம் செய்ய வேணும், அவருடைய உண்மையான முகம் என்பது இப்ப அம்பலமாயிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் சொல்லிதான், அவர் தலைமையில தான் இங்க தமிழ்நாட்டுல இடதுசாரிகள் மாணவர்களையோ இல்ல இடதுசாரிகள் அமைப்புகளையோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்தையுமே முடக்கக்கூடிய வேலைகள் என்பது இது எல்லாமே அவர் சொல்லிதான் நடக்குது. அதனால இன்னைக்கு அவரை எதிர்த்துதான், அவரை மையமாக கொண்டுதான் சாய்குமார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்லிதான் இன்னைக்கு இந்த போராட்டமே நடக்குது. இந்த போராட்டத்தில் நீங்க ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடுறீங்க, ஆனா நியாயமான ஆளை நீங்க முன்னிறுத்துறீங்க. ஆனா யாரை எதிர்த்து நீங்க இந்த போராட்டத்தை நடத்தணும்? இப்ப சாய்குமார் என்பவர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர். இது யாரால் நியமிக்கப்பட்டவர் என்றால் முதலமைச்சர் விஜய் அவர்களால நியமிக்கப்பட்டவர், அது அவங்க ஆட்சியின் கீழே இருக்கிறவங்க. அப்ப நீங்க ஒரு அரசாங்கத்தை பார்த்து தானே கேள்வி கேட்கணும். இப்ப திமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரி விஷயங்கள் எந்த சம்பவம் நடந்தாலுமே எல்லா விஷயத்துக்குமே நீங்க நேரடியாக திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பேசியிருந்தீங்க.
ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நேரடியாக இதுல முதலமைச்சர் தொடர்பு பட்டிருக்கிறார். எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா, சாய்குமார் அவர்கள் உண்மையாகவே யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தல் காலத்துல பாஜகவால், அதாவது தேர்தல் ஆணையம் தான் இவரை நியமிச்சிருந்தாங்க, அது வேற விஷயம். பாஜகவா இருந்தா என்ன, தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன, இவங்க இருவராலையும் நியமிக்கப்பட்ட, தமிழ்நாட்டிற்கென நியமிக்கப்பட்ட ஒரு செயலாளர் தான் சாய்குமார் அவர்கள். நம்மளுக்கு தெரியும், அனைத்து இடங்களிலுமே இப்ப நீதிமன்றம் இல்லைன்னா சிபிசிஐடி, அமலாக்கத்துறை, இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு எப்படி கையில் வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். இப்போ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை செயலாளர் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு செயலாளராக இருக்க முடியும், ஒரு உயர் அதிகாரியா இருக்க முடியும்? ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்த அனைத்து பவருமே அவர் கையில தான் இருக்கு. அப்ப பாஜக அரசுல இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்க முடியும்னு சொல்லிதான் எல்லாரும் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க இந்த பாசிச ஆட்சி, பாயாச ஆட்சி அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்க உள்ள நீங்க பண்ணிருக்கக்கூடிய முதல் வேலையா எது இருந்திருக்கணும்னா, நீங்க இந்த பில்டப்லாம் பேசிட்டு வந்த மாதிரி நாங்கெல்லாம் பாஜக எதிர்க்கலாம், நாங்க பைபிள்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்திருந்தீங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரியே டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு சதி, 2 பேரும் கூட்டணின்றீங்களே. அப்போ இந்த சதியால நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய முக்கிய ஒரு பொறுப்புல இருக்கிறார் என்றால் அவரை நீங்க பதவியில இருந்து மாற்றம் செய்யணும். ஏன்னா இவங்க ஆட்சி அமைத்த அப்புறமாவே பாத்தீங்கன்னா முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற எல்லாருமே மாத்துறாங்க. கேட்டா அவங்க டிஎம்கே பீரியட்ல அதிகாரிகளா இருந்தாங்க, நாங்க எங்க ஆட்சி மாத்திக்கிறோம்னு சொல்லி எல்லா அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மாற்றப்பட்டார்கள். ஆனா சாய்குமார் அவர்கள் மட்டும் மாற்றப்படல. அதுக்கு மாறாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாய்குமார் அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போயிடுச்சு. முடிக்கப்பட்ட அவருடைய பதவிக்காலத்தை இன்னும் நீட்டி செஞ்சிருக்கிறாங்க தாவேக அரசு. இதை செஞ்சது யாருன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்போ இன்னைக்கு இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னா யாருக்கு எதிராக இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கணும்? இப்ப சாய்குமார் அவர்கள் நீங்களே பதவி விலக்கிக்கோங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரை பதவியில அமர்த்தி ஒரு பதவி காலத்தை நீட்டிச்சது யாரு? அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் தானே. அப்போ அவரை பார்த்து கேள்வி கேட்க நீங்க எதுக்கு இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்கன்னு சொல்லிதான் எல்லாருமே இன்னைக்கு காலையில இருந்து கேள்வி கேட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த போராட்ட கால மேடையில சண்முகம் அவர்கள் தெளிவா பேசிட்டார். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் வெளியாகுது என்றால் உங்களுக்கு தெரியாமலையா வந்திருக்கும். அப்போ விஜய் அவர்களுக்கு தெரியாம இப்படிப்பட்ட நோட்டிபிகேஷன் வருவது என்பது சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. அப்ப நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒண்ணு உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரிகள் வேணுமா? நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அதாங்க கேள்வி கேட்டோம். இப்ப கம்யூனிஸ்டுகள் இதை அவங்க மேடையில பேசியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வரும்போதே எல்லோருடைய கேள்வி என்பது அதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஆதரவு அளித்துதான் உங்களோட ஆட்சியே நடக்குது. நீங்க அமைச்சரவைக்குள்ளேயும் போல. அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா நிறைய கேள்விகளை முன்னெடுத்து வைக்கலாமே. நீங்க நேரடியா கேளுங்க. இப்ப இன்னும் நீங்க எதிர்ப்பா காட்டமா நீங்க கேள்விகளை முன்னெடுத்து வைக்கலாம். எங்களோட ஆதரவுல தான் இன்னைக்கு உங்க ஆட்சியே நடக்குது. அப்ப நீங்க எங்களுக்கு எதிராகவே எங்களை முடக்கக்கூடிய செயல்களை ஈடுபடுறீங்கன்னு சொல்லி ஒன்று உங்க ஆதரவை குறித்தான ஒரு நிலைப்பாடை அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிதான் எல்லாருமே கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தோம். நான் இன்னைக்கு அவங்க அதை கேட்டிருக்காங்க. ஒண்ணு உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் வேணுமா, இல்ல உங்களுக்கு அதிகாரிகள் வேணுமான்னு. இந்த விஷயம் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் போது செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு போல. நாங்க தான் அவரை புதிதாக ஒரு சர்வேக்காக அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு, அவருக்கு தெரியாது. நாங்க ஒரு வேற சர்வேக்காக அமைச்சிருந்தோம், அவர் வேற சர்வே மாத்தி சொல்லிட்டாருன்ற மாதிரி சட்டமன்றத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ முதல்ல இவங்களுடைய இந்த போராட்ட அறிவிப்பு என்பது எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாய்குமார் அவர்களுடைய வேலை தான், அவர் தான் இவ்வளவு பண்ணியிருக்காரு, இது விஜய்க்கு தெரியாதுன்ற மாதிரி தான் அவரோட முன்னாள் அறிவிப்புகள் எல்லாமே இருந்துச்சு. நான் இன்னைக்கு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் செங்கோட்டையன் வேற, தாவேக அரசு வேறையா? அப்ப இந்த கேள்விகளும் நீங்க முன்னெடுத்து வைக்கணும்ன்றதான் அனைவருடைய ஒரு கேள்வியா இருந்துச்சு. இறுதியா பார்க்கும்போது அவங்க இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு அவங்க வேணுமா இல்ல நாங்க வேணுமான்ற பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி பதில் சொல்ல போறாருன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்படி இடதுசாரிகளை முடக்குவோம், போராட்டத்தையே முடக்குவோம்னு சொல்லும் போது தாவேக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால பேச முடியாது. ஏன்னா அவங்க அமைச்சரவைக்குள்ள போயிருக்காங்க. பேசுறது இல்ல, இனிமே விமர்சனமே பண்றது இல்ல, அது வேற விஷயம். ஆனா இடதுசாரிகள் என மென்ஷன் பண்ணி இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது இதுல எல்லா முற்போக்கு சிந்தனை கொண்ட எல்லா கட்சிகளும் இதுல அடங்குவாங்க. அப்போ விசிக தரப்புல இருந்து இதற்கான கண்டனங்களோ அட்லீஸ்ட் விமர்சனங்கள் கூட வராம இருக்கு. எதற்காக இப்படி இடதுசாரிகளை மென்ஷன் பண்ணி டார்கெட் பண்ணக்கூடிய வகையில இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியாகுது என்றால் திருமாவளவன் அவர்கள் எதற்காக இது குறித்து பேசவில்லைன்றதுதான் அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அன்னைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களை நோக்கி வைக்கப்படும் போதே இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு நீங்க பேசியிருந்தீங்க. இன்னைக்கு அவங்களையே நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவங்களே முடக்கும் விதமாக இவ்வளவு விஷயம் நடக்குது என்றால்
எதற்காக திருமான் அவர்கள் இது குறித்து பேச மாட்டேங்கிறாரு? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே எப்ப இவங்க வந்து ஆட்சி அமைத்தார்களோ, அமைச்சரவைக்குள்ள போனாங்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால பழைய திருமாவளவன் அவர்கள பார்க்கவே முடியல. அவருடைய நிலைப்பாடு, அவர் பேசக்கூடிய விஷயங்களே பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் என்பது தெரியுது. நிலைப்பாட்டுல மாற்றங்கள் தெரிவதாக அவரை சுத்தி பல்வேறு தரப்பினர் விமர்சனங்களை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்போது கூட அவர் பேசாம இருக்காரு. சரி, இவர் பேச மாட்டாரே, இப்ப மற்ற கட்சிக்கு ஒரு பிரச்சனை பேச மாட்டாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவருடைய கட்சிகள்லயே பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாளாகவே நாங்க கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா தாவேக்காக்குன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. நாங்க தாவேக்கா கூட கூட்டணி என்பதை அறிவிக்க அவராலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்து ஒரு முடிவா சொல்ல முடியல. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இந்த எழுச்சி மாநாடு ஒன்று நடத்தினாங்கல்ல, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அந்த மாநாட்டுல தாவேக்காவுடனான கூட்டணி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனா இது குறித்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லையே. நீங்க கூட்டணி அறிவிச்சிருக்கிறாரு, உங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அறிவித்திருக்கிறது என்றால் ஒரு வரவேற்பு கூட உங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில இருந்து வரலையே. அப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள வரதை இவங்க வரவேற்கிறாங்களா இல்லையா, விரும்புகிறார்களா இல்லையான்றதுதான் அதுவே ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் எப்படி அரசியல் வட்டாரங்களை பேசப்படுது என்றால், இப்போ இடதுசாரிகளுடைய ஆதரவே வேணாம், இப்ப இந்த நாள் இல்லைன்னா என்ன, அடுத்த நாள் எங்களுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி எந்த நாள் அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா பிஎம்கேவை குறிப்பிட்டு பேசுறாங்க. ஏன்னா இடதுசாரிகள் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வருது, தொடர்ந்து அவங்க போராட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவங்க அரசியல் ரீதியாக இவங்க தன்னிச்சு ஏதாவது முடிவுகள் எடுத்தாங்கன்னா, மாநில உரிமைகளுக்காக பேச மாட்டாங்கன்னா, இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் எல்லா கட்சியினரும் தொடர்ந்து வந்து அவங்களை கேள்வி கேட்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு ஆதரவும் கொடுத்துருக்காங்க, நம்மள கேள்வியும் கேட்கிறாங்களே, நம்மள சுட்டி காட்டுறாங்களே, அதனால இவங்க நம்மளுக்கு வேணாம். யாரெல்லாம் நம்ம கூட்டணியில இருந்தா அமைதியா இருப்பாங்க, நம்ம என்ன பண்றோமோ அது எல்லாமே நம்மளுக்கு முட்டு கொடுத்து போவாங்களோ அவங்க நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறது தான் நம்மளோட நல்லதுன்னு நினைத்து இடதுசாரிகள் இந்த கட்சியில இருந்து போகணுன்ற முடிவுல தான் தாவேக்கு அரசு இருப்பதாக சில எல்லா வட்டாரங்களும் பேசுறாங்க. அப்ப பிஎம்கே உள்ள வந்துருச்சுன்னா இவங்க நீங்க எப்ப வேணா போய்க்கலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு தாவேக்கா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே உணர்ந்து கொண்டு இன்னும் வலிமையாக நீங்க தாவேக்கா அரசு எதிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு தேவைப்படுகிறது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பால நிலத்துக்கும் பனியூர் பங்களாக்கும் எத்தனை வாட்டி அவங்க போயிட்டு வந்தாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய கட்சியே பார்த்தீங்கன்னா முடக்கும் விதமாக இவ்வளவு விஷயம் நடக்குது என்றால் அப்போ இவங்க யாரு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரை நீங்க இந்த தலைமை செயலாளர் நீங்க மாத்திதான் ஆகணும். அப்படி மாத்தினீங்கன்னா ஒண்ணு அது பிற்போக்கோ முற்போக்கோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யாரை வேணா நீங்க அந்த பதவியில வச்சுக்கோங்க. சாய்குமார் இங்கிருந்து பதவி விலக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை ரொம்ப அடுத்த திருத்தமாக கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, தலைமை செயலாளர் பதவி நீக்க செய்ய போகிறார்களா இல்லையா, இல்ல அவருக்கு பதிலாக இன்னும் அவரை விட டேஞ்சராக யாராவது ஒருவர் பாஜகவால் தேர்தல் ஆணையத்தால் மறைமுகமாக நியமிக்கப்பட்டு ஒரு தலைமை செயலாளர் வர போறாரா, இது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கம்யூனிஸ்டுகளுடைய இந்த புதிய நடவடிக்கையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.